நண்பர்களே, ஒரு விஷயத்தை முதலில் நேர்மையாக பேசலாம். இந்த உலகத்தில் அதிகமாக பயமுறுத்தும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பணம் இல்லை. இந்த இரண்டு வார்த்தைகள் தான் ஒரு மனிதனின் தூக்கத்தை கெடுக்கிறது, உறவுகளை உடைக்கிறது, அவனுடைய சுயமரியாதையை மெதுவாக கொன்றுவிடுகிறது. ஆனால் ஒரு கேள்வி உங்களுக்கு: பணம் இருந்த எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? இல்லை. அதே போல பணமில்லாத எல்லா மனிதர்களும் துயரத்தில் தான் இருக்கிறார்களா? அதுவும் இல்லை. அப்போ உண்மை என்ன? பணம் மகிழ்ச்சிக்கான வழி இல்லை, அது வெறும் ஒரு கருவி மட்டும். இந்த உலகம் நமக்கு ஒரு பொய் சொல்லி கொடுத்திருக்கிறது, பணம் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? பணம் வர வர ஆசைகள் பெருகுகிறது. ஆசைகள் பெருக பெருக நிம்மதி குறைகிறது. சாணக்கியர் சொன்ன ஒரு கடுமையான உண்மை உண்டு: ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் அடிமையாகிறானோ அவை அனைத்தும் அவனுடைய துக்கத்தின் மூல காரணமாக மாறும். பல பேருக்கு இன்று பணமே அந்த அடிமைத்தனம். பணம் இல்லாத நாட்களை நினைச்சு பாருங்க. அந்த நாட்கள் சிரிப்பு அதிகமாக இருந்துச்சு, உறவுகள் நெருக்கமாக இருந்துச்சு, சின்ன விஷயத்துக்கே மனசு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா பணம் வந்த பிறகு என்ன நடந்தது? வீடு பெருசாயிடுச்சு, மனசு சின்னதாயிடுச்சு, வசதி அதிகமாச்சு, நிம்மதி குறைஞ்சிடுச்சு. பணம் வாழ்க்கையை எளிதாக்கலாம், ஆனா வாழ்க்கையை இனிமையாக்காது. மகிழ்ச்சி என்றது வெளியிலிருந்து வர்ற பொருள் இல்ல நண்பர்களே, அது உள்ளுக்குள்ளே உருவாகும் நிலை. பணம் இல்லாமலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற உண்மையை புரிஞ்சுக்காததால தான் இன்று பல பேர் பணத்துக்காக தங்களுடைய மனசையும் நேரத்தையும் உறவுகளையும் உடல் நலத்தையும் இழந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்பொழுது மகிழ்ச்சியை இழக்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அவன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட ஆரம்பிக்கும் நாள்ல இருந்து. அவன் காரை வாங்கிட்டான், அவன் வீட்டை கட்டிட்டான், அவன் வெளிநாடு போயிட்டான். இந்த ஒப்பீடு தான் உங்களிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் செய்து விடுகிறது. உங்களிடம் இல்லாததை பார்த்து வருத்தப்படாதீர்கள். உங்களிடம் இருப்பதை உணராமல் இருப்பதே உங்களுடைய உண்மையான வறுமை. பணமில்லாத வாழ்க்கை கஷ்டம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா பணமில்லாத வாழ்க்கை அவமானமான வாழ்க்கை கிடையாது. அவமானம் எப்போது வருகிறது தெரியுமா? பணம் இல்லாததுக்காக நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளும் போது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் மதிப்பு அவன் கையில் இருக்கும் நாணயத்தில் இல்லை, அவன் முதுகு நிமிர்ந்து நிற்கிறாரா என்பதில் தான் இருக்கிறது. பணம் இல்லாமலும் மகிழ்ச்சியாக வாழ முதலாவது செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை வேகத்தை குறைப்பது. பணம் இருந்தால்தான் எல்லாம் வேகமாக செய்யணும்னு இந்த சமூகம் நம்மளை ஓட வைக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, வேகம் அதிகமான வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி தொலைஞ்சு போகுது. சும்மா உட்கார்ந்து தேநீர் குடிக்கிற ஒரு தருணம், அம்மா செய்யும் சாப்பாட்டின் சுவை, ஒரு நண்பனோட சிரிப்பு, இவையெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாத செல்வங்கள். இரண்டாவது, பணமில்லாத நேரத்துல உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் இருந்த பொழுது சுற்றி இருந்த பல பேர் பணம் இல்லாத போது காணாமல் போயிருப்பாங்க. அது உங்களுக்கு இழப்பு இல்லை, அது ஒரு வடிகட்டி. உண்மையான உறவுகள் உங்கள் பணப்பையை பார்த்து உருவாகாது, உங்கள் மனசை பார்த்து தான் உருவாகும். மூணாவது, பணம் இல்லாத நேரத்துல உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள். இந்த நிலை நிரந்தரம் இல்லை, இது ஒரு கட்டம் மட்டும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்கை கடந்துதான் ஆகணும். இன்று உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் தோல்வியாளர் கிடையாது, நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நான்காவது, பணம் இல்லாத நேரத்தில் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆசை கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்தால் பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. ஆசை கட்டுப்பாட்டில் இருந்தால் பணம் இல்லாத போதும் மனசு நிம்மதியா இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, தேவை குறைந்த மனிதன் தான் இந்த உலகத்துல உண்மையான பணக்காரன். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, மகிழ்ச்சி என்பது லக்ஸரி லைஃப் ஸ்டைல்ல இல்லை, அது பீஸ்ஃபுல் மைண்ட் செட்ல இருக்கிறது. நிம்மதியா தூங்க முடிகிறதா? உள்ளுக்குள்ளே குற்ற உணர்ச்சி இல்லையா? யாரையும் ஏமாத்தாம வாழ்கிறீர்களா? இவை எல்லாம் இருந்தா நீங்க ஏற்கனவே செல்வந்தர் தான். பணம் இல்லாமலும் மகிழ்ச்சியாக வாழ்கிற மனிதன் நாளை பணம் வந்தாலும் உடைய மாட்டான். ஆனா பணத்திலேயே மகிழ்ச்சியை வைத்த மனிதன் நாளை அது போனால் முழுசா சிதறி போயிடுவான். அதனாலதான் மகிழ்ச்சியை பணத்தில் வைக்காதீர்கள், உங்களுடைய குணத்தில் வையுங்கள். இறுதியாக நண்பர்களே, பணம் வாழ்க்கைக்கு அவசியம், ஆனா அது வாழ்க்கை இல்லை. பணம் இல்லாத நாளில் கூட நீங்கள் சிரிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையை ஜெயித்தவர்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருந்தால் கமெண்ட்ல உங்கள் எண்ணங்களை பதிவு செய்யுங்கள். இந்த கருத்துக்கள் ஒரு மனசுக்காவது தைரியம் கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள். மீண்டும் ஒரு வாழ்க்கையை உண்மையா பேசும் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பணம் குறையலாம், ஆனா மனசு குறைய விடாதீர்கள். மகிழ்ச்சி உங்கள் வசத்தில் இருக்கட்டும்.